ஒரு தனித்துவமான அனுபவம். அது மிகவும் குளிரும் காற்றும் வீசிய ஒரு இரவு. நான் மற்றும் என் நண்பர் நீண்ட நாட்களுக்குப் பிறகு சந்தித்து பல மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். நேரம் எப்படி சென்றது என்பதே தெரியவில்லை. விரைவில் இரவு 10 மணி ஆகிவிட்டது. வீட்டிற்கு செல்ல ஒரு ஆட்டோ ரிக்ஷா எடுக்க முடிவு செய்தோம். மழை தொடங்கியது. நாங்கள் அவசரமாக ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு செல்ல முயன்றோம். பல ஆட்டோக்கள் நிற்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நின்றது. டிரைவர் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டார். நாங்கள் இடத்தை சொன்னோம். கட்டணம் பற்றி சொல்லாமல் உள்ளே வாருங்கள் என்றார். நாங்கள் நன்றி சொல்லி ஏறினோம். குளிராக இருந்ததால் நான் டிரைவரிடம் ஒரு சிறிய ஹோட்டல் அல்லது டீ கடையில் நிறுத்த சொன்னேன். சூடான தேநீர் குடிக்க வேண்டும் என்று நினைத்தோம். அவர் ஒரு சிறிய ஹோட்டல் அருகில் நிறுத்தினார். நாங்கள் தேநீர் ஆர்டர் செய்தோம். டிரைவரையும் சேர்ந்து குடிக்க அழைத்தோம். ஆனால் அவர் மரியாதையாக மறுத்தார். நான் வலியுறுத்தினாலும் மீண்டும் மறுத்தார். என் நண்பர் கேட்டார், இந்த கடையில் டீ குடிக்க மாட்டீர்களா? டிரைவர் சொன்னார், இல்லை சார், இப்போது குடிக்க விருப்பமில்லை. நான் மீண்டும் கேட்டேன், ஏன்? ஒரு கப் டீ குடித்தால் ஒன்றுமாகாது. சிரித்துக்கொண்டு அவர் சொன்னார், நன்றி சார், ஆனால் மன்னிக்கவும். என் நண்பர் கேட்டார், வெளியில் சாப்பிடுவது அல்லது குடிப்பதற்கு எதிராக இருக்கிறீர்களா? டிரைவர் சொன்னார், இல்லை. அவரின் நடத்தை என்னை ஆச்சரியப்படுத்தியது. மேலும் வற்புறுத்த வேண்டாம் என்று நண்பரிடம் சொன்னேன். 15 நிமிடங்களில் வீட்டை அடைந்தோம். கட்டணம் கொடுத்தோம். டிரைவர் நன்றி கூறினார். ஆனால் ஏன் டீ குடிக்க மறுத்தார் என்று தெரிந்து கொள்ள நான் அவரை நிறுத்தினேன். சிறிது நேரம் அமைதியாக இருந்து அவர் சொன்னார், சார், இன்று மதியம் என் மகன் விபத்தில் இறந்துவிட்டான். அவன் இறுதி சடங்கிற்கு போதுமான பணம் என்னிடம் இல்லை. அதனால் அந்த பணத்தை சம்பாதிக்கும் வரை தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் என்று நான் முடிவு செய்தேன். அதனால்தான் நீங்கள் கொடுத்த டீ குடிக்கவில்லை. தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம். அதை கேட்ட நாங்கள் இருவரும் மனம் உடைந்து போனோம். அவரது மகனின் இறுதி சடங்கிற்கு கூடுதல் பணம் கொடுக்க முயன்றோம். ஆனால் அவர் மரியாதையாக மறுத்தார். உங்கள் உதவிக்கு நன்றி சார். இன்னும் 1 அல்லது 2 பயணிகள் கிடைத்தால் எனக்கு தேவையான பணம் கிடைத்துவிடும் என்று சொல்லி அவர் சென்றார். அவரது மன வலிமையும் நேர்மையும் எங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. நீதி. உண்மையான வலிமை என்பது மன உறுதியும் நேர்மையும் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.